எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.9ல ரேடியோ சிட்டி ஜாக்சன் துறை பேசிட்டு இருக்கிறேன். ஜாலி மார்னிங்ஸ்ல காலையில இருந்து எக்ஸ்பர்ட் வர போறாங்க நான் சொல்லிட்டே இருந்தேன். எங்கடா ஜாக்சன் கேக்குறீங்களா? இதோ நம்ம கூட வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா சுகர் போர்டுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. குழந்தைகள் இந்த சுகர் எடுத்துக்கிறதுனால எவ்வளவு தூரத்துக்கான தீயது வரப்போகுது. ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகை இது சம்பந்தமா நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சிருக்கோம். நாமளே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு எக்ஸ்பர்ட் பேசணும்னு நினைச்சேன். அதே சமயத்துல ஒரு டாக்டராவும் இருக்கிறாங்க. பேரண்டிங் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைகள் பத்தி அக்கறையோட நிறைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாக்கள்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆல்சோ அவார்ட் வின்னிங் டாக் பேச போறாங்க டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஹாய், ரேடியோ சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன். ஐ ஆல்சோ கோ பை த நேம் டாக்டர் விஜய். நான் சென்னையில ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேங்க. ஐ எம் ஆல்சோ அ சைக்கோதெரபிஸ்ட் அண்ட் பேரண்டிங் அண்ட் சைல்ட்ஹுட் ட்ராமா எக்ஸ்பர்ட். சுகர் ரெடியூஸ் பண்றதுக்கு நான் 3 மேஜர் டிப்ஸ் கொடுக்குறேங்க. There is no need of any added sugar. Added sugar நான் என்ன சொல்றேன்னா, பால் கொடுக்கறோம், அதுல 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா சுகர் போட்டு கொடுக்கறோம் இல்லைங்களா, அது வந்து தேவையே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, anything that we eat அது சுகரா தான் கன்வெர்ட் ஆக போகுது. So anything that we add extra, it is going to be called added sugar. அடுத்தது, குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும், அதனால எக்ஸ்ட்ரா சுகர் கொடுக்கணும் தானே டாக்டர், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வெல், நம்ம எப்போ சுகர் ஆட் பண்ணணும்னா, ஒன்னு குழந்தை ரொம்ப டயர்டா இருக்கு, ரெண்டாவது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கண்டினியூஸா ஸ்வெட் ஆகிற அளவுக்கு விளையாடிட்டு வந்திருக்கு. தட் இஸ் த டைம் when we have to really give them extra sugar. அடுத்து, our kids are very 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 smartங்க. அவங்களுக்கு குட் பேட் அப்படின்னு பிரிச்சிட்டீங்கன்னா பிடிக்காது. அதாவது நீ சுகர் சாப்பிடலன்னா குட், நீ சுகர் சாப்பிட்டா பேட் அப்படின்னு சொல்லாம, let's tell them சுகர் உடம்புக்கு தேவையில்லடா அப்படி சொல்லும் போது they understand the concept of it. எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா, ஒரு சிப்ஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே they completely understand the science behind added sugars. ஹெல்த்தியா ஈட்டிங் ஹேபிட்ஸ் கொண்டு வரதுக்கு குழந்தைகள் கிட்ட என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? ஓகே, ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணு முன்னாடி பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும் ஹெல்தியா சாப்பிடணுங்க. கிட்ஸ் லேர்ன் பை சீயிங், கிட்ஸ் லேர்ன் பை மிரரிங், கிட்ஸ் லேர்ன் பை சீயிங் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். They don't learn by studying on their own itself. அது வந்து ஒரு வகை தாங்க. பட் there are பல வகையான other type of learning which is what is good for their lifestyle. Thank you. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் குழந்தை பண்ண போகுது. ஸோ நீங்க நல்லவங்களா இருந்தீங்களா குழந்தை ஆட்டோமேட்டிக்கா நல்லவங்களா இருக்கும் அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் தான் டாக்டர் விஜயை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேனே. அவங்க பயங்கரமா பிஸியா இருந்தாங்க. ஏன்னா பேரண்டிங்காக சொல்லும்போது, குழந்தைகளுக்காக அட்ரஸ் பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்பர்ட் வந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணேன். ஸோ கேட்டவுடனே நமக்காக டைம் கொடுத்தாங்க. இந்த டயத்தில் தேங்க்யூ விஜய் மேம், எங்களுக்காக டைம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நம்ம பேசின விஷயங்கள்ல இருந்து ஒரு சில அவேர்னஸ் கிடைச்சிருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம ஜாலி மார்னிங்ஸ்ல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பேசலாம், எங்கேயும் போகாம கேளுங்க மக்களே. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் பேசிட்டு இருக்கிறேன்.